அம்மாயிசம் ஆரம்பிக்குது. அந்த சர்வாதிகாரத்தில் தான் ஆரம்பிக்குது. அதிமுக செய்தது தான் தமிழ்நாடு. 1 சவரன் தங்கம் செயினோட கொடுத்தாங்க அம்மா. தாலிக்கு தங்கம் திட்டத்தை ஸ்டாலின் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தினாங்க. அம்மா உணவகத்தில் அம்மா போட்டோ பூராத்தையும் உடைச்சாங்க. அந்த விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா முதலும் கடைசியமாக போயிருந்தது ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான். 4 இஸ்லாமிய சகோதரர்கள் சேர்ந்து மெரினா பீச்சில் போய் துவா பண்ண முடியாது. இதுதான் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய உண்மை முகம். இஸ்லாமிய ஓட்டை சுரண்டி புழைச்சி வந்தவங்க தான் இன்றைக்கி இவங்கெல்லாம். நாங்கள் தான் திராவிடம், நாங்கள் தான் தமிழ்நாட்டையே பாதுகாத்துன்னு சொல்கிறாங்களே. 5 வருடத்துக்கு மேலே அவங்களால ஏன் இருக்க முடியல? கம்ப்ளீட்டாக ஊழல் திளைக்கும் அந்த அரசாங்கம். சார் நேரு இல்லை, செந்தில் பாலாஜி இடி வளையத்துக்குள்ள, நீங்கள் பொன்முடி இடி வளையத்துக்கு, எல்லாரும் 9 அமைச்சர்கள் இடி வளையத்துக்குள்ள இருக்காங்க. இதை விட கேவலமான அரசாங்கம் வேறு என்ன அரசாங்கம் இருக்க முடியும்? எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு சத்யன் ராமசாமி சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். டிசம்பர் மாதம்னாலே தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் துயரமான மாதம் தான். அப்படி நம்ம ஒரு ஆளுமே இழந்திருக்கோம். அம்மா அவர்கள் அவங்க அம்மாயிசம் அப்படின்ற அளவுக்கு இசமாகவே வாழ்ந்துட்டு போனவங்க. அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பிரமித்த விஷயங்கள் என்ன? நான் என்ன நினைக்கிறேன்றதை விட இன்னும் நான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸோடு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைய ஆட்சி எவ்வளோன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி சட்ட ஒழுங்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது, எவ்வளோ கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்களுக்கு எதிரான பாலியல் சம்பவங்கள், அதே நேரத்தில் ஒரு சில திருட்டு, வழிப்பறி இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஏகபோகமான ஒரு திருடர்களின் ஆட்சியாகவே தான் நடந்துகிட்டு இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்துமே. அப்படிப்பட்ட ஆட்சியில் இன்றைக்கி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் உற்று கவனித்தீர்கள் என்றால், இந்த அம்மா இருந்திருந்தால் அதெல்லாம் நடக்காது, அம்மா இருந்திருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது, அம்மா இருந்தால் முட்டி தட்டி உள்ளே போட்டிருப்பாங்க, அம்மா இருந்தால் இவனெல்லாம் இப்படி வாடுவானுங்களா, அந்த அம்மான்னு சொல்கிறாங்க தெரியுமா, அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த அம்மா வாழ்கிறாங்க சார். அந்த அம்மாவினுடைய சர்வாதிகார ஆட்சியை இன்றைக்கி மக்கள் மிஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி மக்கள் அந்த அம்மாவுடைய ஆட்சி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு எண்ணத்தில் தான் இன்னும் பொன்மனச்செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கும் பொழுது, அதாவது அரசாங்கம் கட்டுக்கோப்பாக இருக்கும், ஆட்சியில் உள்ள அமைச்சர்கள் கட்டுக்கோப்பாக இருப்பார்கள். ஏன்னா விடிஞ்சாலே எந்த பதவி யாருக்கு மாறுன்னு தெரியாமல், இலாக்கா மாறுன்னு தெரியாமல், அந்த ஒரு பயத்தில் அமைச்சர்கள் பயத்துடன் இப்போ இருக்கிற அமைச்சர்கள் ஏறக்குறைய 9 அமைச்சர்கள் ஈடியினுடைய வளையத்தில் மாட்டியிருக்காங்க. அது முதலமைச்சருக்கு தெரியாமலேயே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அன்றைக்கி அமைச்சர்கள் இலாக்கா எப்போ மாறும், இலாக்கா பறிபோகுமான்ற பயத்தில் இருக்காங்க. இன்றைக்கி போய், அதாவது அண்ணாமலைபுரத்தில் ஆரியபுரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி தான் போயிருப்பாங்க அமைச்சருக்குள்ளே, அந்த பங்களாக்குள்ளே போயிருப்பாங்க. நாளைக்கு அமைச்சர் பதவி இலாக்கா பறிக்கப்பட்டு வெளியில் போயிடுவாங்க. அவ்வளவு பயமாக அரசாங்கத்தையும் அரசியல் உள்ள அமைச்சர்களையும் பயமுறுத்தினதும் இல்லாமல் ஏறக்குறைய ஆட்சியாளர்களும் பயந்தாங்க. அதே நேரத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் நடுநடுங்கி இருந்தது. கம்ப்ளீட்டாக திருடர்களிலிருந்து அயோக்கியர்கள் அனைவரும் பயந்து வாழ்ந்த ஒரு ஆட்சி காலமாக, பொற்காலமாக அம்மாவுடைய ஆட்சி காலம் இருந்தது. அதில் தான் அம்மா வாழ்கிறாங்க. மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தான் நீங்கள் சொல்கிற அம்மாயிசம் ஆரம்பிக்குது. அந்த சர்வாதிகாரத்தில் தான் ஆரம்பிக்குது. 54 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆரம்பிச்சிலேருந்து 32 ஆண்டு காலம் அதிமுக செய்தது தான் தமிழ்நாடு. இன்று அதிமுக செய்து தான் தமிழ்நாடு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆரம்பிக்கிறேன். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் டைட்டன் நிறுவனத்தை கொண்டு வர்றாரு. டைட்டன் கம்பெனி நம்ம கேள்விப்படாத பெரிய விஷயம்லாம் இல்லை. இன்றைக்கி ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சஸ் இன்றைக்கி ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் எல்லோரும் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா. இதற்கு அன்றே தூபம் போட்டு அன்றே கிட்டத்தட்ட விதையை விதைச்சது எம்ஜிஆர் அவர்கள். இன்று அந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் 80,000 crores. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இது சொல்லுங்கள், இது எவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இது எத்தனை பேருக்கு தெரியும்னா யாருக்கும் தெரியாது. டைட்டன் ஏதோ வழக்கம் போல் டாட்டாவுடைய கம்பெனி, டாட்டாவோட பிராண்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டெட்கோவும் டாட்டாவும் இணைந்து உருவாக்கிய நிறுவனம் தான் இது. எம்ஜிஆரோடைய ஆட்சியில் இதை மாதிரி பல திட்டங்கள், அதாவது இன்றைக்கி 80,000 crores டர்னோவரில் இருக்குன்னா அது மூலமாக வருமானம் எத்தனை வரும்? இந்த மாதிரி, அதாவது நாளடைவில் நடக்க போகிறது, நாளடைவில் தமிழ்நாட்டுக்கு தேவையான பல வருமான ஈட்டக்கூடிய விஷயங்களை எம்ஜிஆர் அவர்களும் சரி, அம்மா அவர்களும் சரி பண்ணிட்டு போனாங்க. அந்த மாதிரி இப்போ அதெல்லாம் பற்றி பேசணும்னா எடுப்புலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும்னா, அம்மா அவர்களுடைய அந்த பணிவு, அந்த பண்பு, அதாவது இந்த கேர் அப்படின்னு பொதுவாகவே அம்மானாலே என்ன, குழந்தை எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க, எவ்வளோ கன்சர்னாக பார்த்துக்கிறாங்கன்றதான் சொல்லுவாங்க இல்லையா. முதலாக இந்தியாவிலேயே ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஷூ கொடுத்தது எதுனா புரட்சித்தலைவி அம்மாவுடைய அரசாங்கம் தான். அந்த படிக்கும்போது அவங்க வந்துட்டு போகிறதுக்கு பஸ் பாஸ் கொடுத்தது இதே அம்மா அவர்கள் தான். மடிக்கணினி திட்டத்தை இந்தியாவில் எந்த மாநிலம்
செயல்படுத்த முடியல. இங்கே தமிழக அதிகாரிகள் வந்து அம்மாட்ட சொல்கிறாங்க, இதை நம்மளால் பண்ணவே முடியாது, நம்மளோட பட்ஜெட் அவ்வளோ ஈடு கொடுக்கவே முடியாது, என்ன நடந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ மடிக்கணினி திட்டம் இது போல் இன்னும் பல திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏறக்குறைய 60,000 ஸ்கூல்ஸ் அதிமுக ஆட்சி காலத்தில் 60,000 பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இது எந்த அரசாங்கத்திலும் நடக்காத ஒரு, குறிப்பாக திமுக அரசாங்கம் இதை செய்ததே இல்லை. இவ்வளவு வால்யூமில் செஞ்சுருப்பாங்கன்னா செய்யலை, அதுதான் உண்மை. நீங்கள் இதை அடிவுற்றி வந்த எடப்பாடியார் அவர் பார்க்குறாரு, லேப்டாப் வச்சுருக்கேன், லேப்டாப் வச்சு என்ன பண்ண முடியும், வித்தவுட் டேட்டா ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த வச்சுக்கோ 2 GB டேட்டா. ஆனால் டெய்லி பேசிஸ் அதுக்கு தான் சார் நம்ம 400 ரூபா கொடுத்துட்ருக்கோம், மினிமம் 400 1000 ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்கோமா இல்லையா, அதை இலவசமாக கொடுத்தா எடப்பாடியார். ஏன்னா அன்றைக்கி 2020 கொரோனா காலகட்டத்தில் யாரும் ஸ்கூலுக்கு போக முடியல, நீ நெட்டு வச்சுருந்தா தான் ஆன்லைனில் இருக்கிற கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். காசு இருக்கிறவன் பண்ணுவான், காசு இல்லாமல் எப்படி பண்ணுவான், அரசாங்கத்தில் பள்ளியில் படிக்கிறவன் எப்படி பண்ணுவான், அவன் குடும்பத்திலே கஷ்டம் இருக்க போய் தான் அரசாங்க பள்ளியில் படிக்கிறான். அப்படின்றதுனால அவனுக்கு இலவசமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி இலவசமாக 2 GB டேட்டா கொடுத்தது எடப்பாடியார் அவர்கள். அதே மாதிரி கல்விக்குனே ஒரு டிவி சேனலை ஓப்பன் பண்ணது எடப்பாடியார் அவர்கள். ஸோ இந்த மாதிரி அதிமுகவுடைய திட்டங்கள் மாணவர்களை பொறுத்தவரை சொல்லிக்கிட்டே போகலாம் சார். அடுத்து பெண்கள், நீங்கள் பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி அதிமுகவுடைய பல திட்டங்கள் வந்து முழங்கடிக்கப்பட்டு விட்டது. அதில் குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாலிக்கு தங்கம் 4 கிராம் கொடுத்தாங்க சார். அம்மா அவர்கள் வந்து முதலாக தாயாக நான் இருந்து உனக்கு நான் வந்து தாலி போடுறேன், உன்னுடைய கணவர் வீட்டிலேருந்து தாலி வர வைக்க முடியல, ஓகே கணவரும் வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 4 கிராம் கொடுத்தாங்க. அதை எடுத்து இப்படி பார்க்குறாங்களா இன்றைக்கி தாவைக்கால செங்கோட்டையன் அவர் இருக்கார் இல்லையா, இந்த செங்கோட்டையன் அவரே சொன்னது என்ன எடுத்து பார்க்கலாம், இது நல்லாவே இல்லை, இது நல்லா இல்லை, இது வேறு மாதிரி நம்ம என்ன பண்ணணும். அப்போ சொல்கிறாங்களா, அம்மா இந்த 4 கிராமில் இப்படி தான்மா வரும், இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு 4 கிராம் போட்டு 1 சவரனாக மாற்று, 1 சவரன் தங்கம் செயினோடு கொடுத்தாங்க அம்மா அவர்கள். இது யாரும் எங்கேயும் இதை எதுக்கு கொடுக்கணும், இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபா கொடுத்துட்டோன்னு 1 ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, 1 சவரன் 1 லட்ச ரூபா இன்றைக்கி மதிப்பு 1 சவரன் 1 லட்ச ரூபானா ஏறக்குறைய இது வரைக்கும் 1.25 கோடி தாய்மார்கள் அம்மா அவர்களிடமிருந்து அதிமுக அரசாங்கத்திடமிருந்து தாலிக்கு தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாத்துலேயும் 1 லட்ச ரூபா இன்றைக்கே கையில் இருக்குது கரெக்டாக. அப்போ அது அதை கூட அடமான வைக்கணும்னு சொல்லலை, ஒரு கணக்குன்னு வேல்யூன்னு எடுத்துகிட்டா 1 லட்ச ரூபா இருக்கா. அப்போ சொல்லாமல் இப்படி வெளியில் தெரியாமல் பல திட்டங்கள் இருக்குது, அதான் உண்மை. தாலிக்கு தங்கம் திட்டத்தை ஸ்டாலின் அரசாங்கம் நடைமுறையப்படுத்தலை. அப்போ இது எவ்வளவு பெரிய இழுக்கு, இது எவ்வளவு பெரிய மடைமாற்றும் வேலை. அதிமுகவுடைய ஒரு திட்டமும் வரக்கூடாது. இதே மாதிரி பெண்கள், அதே மாதிரி வீட்டில் கஷ்டப்படுறாங்க, அதே மாதிரி வெளியில் வந்து உணவு கஷ்டப்படுறவங்க, அதே மாதிரி வீடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்கும் அம்மா உணவுன்னு ஏறக்குறைய உலகத்தின் மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்தது அம்மா அவர்கள் தான். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, அந்த திட்டத்தை ஏறக்குறைய ஸ்டாலின் அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் 2 நாளில் அவங்க டார்கெட் பண்ணது என்னென்னா அம்மா உணவு தான். அம்மா உணவகத்தில் அம்மா ஃபோட்டோ பூராத்தையும் உடைச்சாங்க. அதிமுககாரன் கோவப்படலை, மாறாக மக்களே கோவப்பட்டு அதில் கை வச்சுனா கையை வெட்டிடுவோம் நாங்கள். இது நடந்த உண்மை. 2-3 நாட்களில் ஏறக்குறைய பல இடங்களில் அம்மாவுடைய படங்கள் உடைக்கப்படுது. அம்மா உணவுன்ற போர்டு எடுத்தாங்க. அப்போ மக்கள் கொதிச்சிருந்து அந்த இடத்துல போய்ட்டு கவுன்சிலர்கள்லாம் அதிமுகவுடைய கவுன்சிலரோட பலத்தோடு அங்கே போய் சண்டை போட்டு அதை தடுத்து நிறுத்தினாங்க. பெண்களுக்கு தேவையான திட்டத்தில் அம்மா உணவு ரொம்ப முக்கியமான திட்டம். ஏன்னா இன்றைக்கி வீட்டிலேருந்து ஒரு பெண் போகிறான்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் இருந்த அந்த கஷ்டப்படுற அந்த கணவனும் அந்த குழந்தையும் ஆட்டோமேட்டிக்காக அம்மா உணவத்தில் சாப்பிட்டு போகிற ஒரு நிலை இருந்தது. அதையெல்லாம் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இல்லாமல் பண்ணிருச்சு. ஒரு எடுத்துக்காட்டு இன்னொரு திட்டம் சொல்கிற பாருங்க, இதுவும் உலகத்திலேயே முதன்மை திட்டம். அனைத்து மகளிர் காவல் நிலையம் அந்த கோட்பாட்டை கொண்டு வந்தது அம்மா தான். அந்த கோட்பாட்டை கொண்டு வந்து அம்மா பேட்ரோல்னு ஒன்று வச்சாங்க. எங்கே பெண்கள்லாம் வந்து ஒரு அதாவது அபேண்டன்ட் ஏரியா எங்கே இருக்குது, ரொம்ப செக்யூர்டான ஏரியா எங்கே இருக்குது, அங்கே தான் அந்த பேட்ரோல் இருக்கும். 2 பெண் காவலர்கள் 2 ஆண் காவலர்களோட அந்த ஒரு பேட்ரோல் ரெடியாக இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும். அதைத்தான் இவனுக்கு பிங்க் பெட்ரோல்னு மாற்றினாங்க. அம்மா பெட்ரோல் இருக்கக்கூடாது, அம்மாவுக்கு எந்த கிரெடிட்டும் பெறக்கூடாதுன்றது திமுக அரசாங்கம் தெளிவாக இருக்குது. இவனுக்கிட்டையும் திட்டம் இருக்காது. அதிமுகவோட திட்டத்தையும் பேரை மாற்றி ஸ்டிக்கரை ஒட்டி இவனுக்கு திட்டம் எழுதுறது தான் திமுகவுடைய வாடிக்கை. அதில் பிங்க் பெட்ரோல் மாற்றி இப்போ கூட ஐயா 175 வாகனமாக என்னமோ விட்டார் இடையில கூட ஸ்டாலின் அவர்கள். ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம், இந்த திட்டத்தை மடைமாற்றம் பண்ணியதும் திமுக தான். அதாவது குடும்பங்களில் பெண்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து செஞ்சாங்க. ஒன்றும் இல்லை, வேலைக்கு போகிறீங்களா, இந்த ஸ்கூட்டர் வச்சுக்கோ, ஸ்கூட்டர் அது நீ 10 படிச்சிருந்தேன்னா உனக்கு அந்த ஸ்கூட்டருக்கான மானியம் 25,000 ரூபா, நீ பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்திருந்தேன்னா உனக்கு 50,000 ரூபா. என்ன சார் ஸ்கூட்டர் அப்போ அந்த காலத்தில், அப்போ அம்மாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா 70,000 80,000 இருக்கும். அதில் 50,000 அம்மாவே கொடுத்தா 30,000 அழகாக எல்லாம் ஸ்கூட்டி வாங்கலாம். ஸோ நீ போகிறது கஷ்டப்படுற, நீ உன்னுடைய கஷ்டம் தெரிஞ்சு நான் உனக்கு திட்டத்தை அறிவிக்கிறேன்னு அறிவிச்சாங்க அம்மா அவர்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு குடும்பம் பண்ணுறீங்களா, குடும்பம் பண்ணும்போது என்ன மிக்ஸி உடஞ்சிருச்சு, இதாகிடுச்சு, அது பழுதாயிருச்சு, கிரைண்டர் பழுதாயிருச்சு, ஃபேன் இல்லை, ஃபேன் ஓட மாட்டேங்குது, இந்த மாதிரியான இதெல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி இலவச மிக்ஸி, இலவச கிரைண்டர், இலவச ஃபேன் இதை கொடுத்தது யார்? அம்மா. நீங்கள் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் மகப்பேறில் இருக்கும் இந்த பெண்களுக்கு 2ஆம் மகப்பேறு 3ஆம் மகப்பேருக்கு மட்டும் கிடையாது, 2ஆம் மகப்பேறு இருக்கிற பெண்களுக்கும் கூட உண்டு. ஸோ தாய்மார்கள் 2ஆம் மகப்பேறு அடைந்தால் 18,000 ரூபா 14,000 ரூபாய்க்கு ரொக்க பணம், 4,000 ரூபாய்க்கு ஊட்டச்சத்து மருந்துகள்.
ஊட்டச்சத்து பொருள்கள், சத்து மாவுகள் எல்லாம் கொடுப்பாங்க. இது 18,000 ரூபா. இது 4,000 ஆரம்பிச்சு, அப்புறம் 12,000 ஆச்சு, 14,000, அப்புறம் 18. ஸோ இதெல்லாம் வந்து அம்மாவினுடைய பெண்களுக்கும் குறிப்பாக குடும்பத்தை சார்ந்தவர்களுமான திட்டங்கள். இப்படி அடிக்கிட்டே போகலாம். இன்னும் ஜென்ரலாகவே நிறைய திட்டம் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு அம்மாவினுடைய குடிநீர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கண்டிப்பாக. இன்றைக்கி ஒரு பாட்டில் கூட இல்லாமல் ஆக்கிட்டானுங்களா? மத்திய அரசாங்கம் நீங்கள் ப்ரைவேட்டில் 20 ரூபாய்க்கு கிடைக்குது ஒரு லிட்டர் பாட்டில். நமக்கு தெரியும் அக்வாஃபினா பிஸ்லரி. மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனமான IRCTC ரயில்வே 15 ரூபாய்க்கு கொடுக்குறான். அதை மீறி ஒரு மாநில அரசாங்கத்துலேருந்து அம்மா வாட்டர்னு 10 ரூபாய்க்கு கிடச்சிதா? அது இன்றைக்கி இருக்கா? இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி உப்பு 20 ரூபாய்க்கு உப்பு கிடைக்கும், ப்ரைவேட் உப்பு. நீங்கள் எவ்வளவு குறைஞ்சி உப்பு பண்ணாலும் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். 4 ரூபாய்க்கு அம்மா உப்புன்னு கிடச்சதா இல்லையா? அதையும் இன்றைக்கி இல்லாமல் ஆக்கிட்டானுங்க. சிமெண்ட்டு, ஒரு மூட்டை சிமெண்ட்டு 800 ரூபா, 900 ரூபா. கொஞ்சம் குறைஞ்சி போனீங்கன்னா 650 ரூபா. 190 ரூபாய்க்கு கொடுத்தாங்க அம்மா சிமெண்ட்டுன்னு, இன்றைக்கி இல்லாமல் ஆக்கிட்டானுங்க. இப்படி இதெல்லாம் ஜென்ரல் திட்டம் சார். இதை விட நீங்கள் இந்த விவசாயிகளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விவசாயிகளுடைய திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போனேன் சார். ஆனால் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நான் வந்து இந்த விவசாயிகளுக்கான திட்டங்களை இன்னும் நல்லா நடைமுறைப்படுத்துவது அம்மாவை தாண்டிலும், புரட்சியாளர் எம்ஜிஆரை தாண்டிலும் ஐயா எடப்பாடியாரோட நான் சொல்லுவேன் சார். ஏன்னா அந்த விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல போய் களத்தில் நிற்கிறதில் ஆரம்பித்து அந்த விவசாயிகளுடைய டெல்டா மாவட்டமான அந்த மாவட்டத்தை அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததுலேருந்து அதுக்கப்புறம் இப்போ ஏறக்குறைய ரீசெண்டாக 1,00,000 ஏக்கரில் உள்ள பயிர்கள் நஷ்டமாக போச்சு. 500 கோடிக்கு மேலே காம்பன்சேஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த இடத்துக்கு முதலும் கடைசியுமாக போய் நின்றது ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான். தமிழ்நாட்டினுடைய வீடு தோறும் மழைநீர் சேமிப்பு திட்டம் நம்மளே நம்ம வீட்டில் வச்சுருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா மழைநீர் மேண்டேட் பண்ணாங்க, மழைநீர் சேகரிப்பு தொட்டி நீங்கள் கட்டணுன்னாங்க. ஏன்னா சும்மா தண்ணி எனக்கு இன்றைக்கி இல்லை, ஒரு லாரி அனுப்பு, தண்ணியை குடிச்சிட்டு இருந்துக்கோ அப்படின்னா நாளைக்கு என் மகன், என் பேரன், என் கொள்ளு பேரன் எப்படி தண்ணி குடிப்பான்? அப்போ அதற்கு தானே தொலைநோக்கு பார்வை வேணும். அதுதானே ஒரு அரசு. அதுதான் அம்மா வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்ட அரசாங்கம் அப்படின்னா தமிழகத்திலேயே ஏறக்குறைய எம்ஜிஆரோட அரசாங்கத்துக்கு அப்புறம் அம்மாவோட அரசாங்கம் தான். இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம்ன்ற இந்த திட்டத்தை கொண்டு வந்ததே இந்தியாவில் அம்மா தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. இப்படி திட்டங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. இது இல்லாமல் திட்டங்கள்னு பேர் போட்டு மட்டுமே ஏமாற்றி கொண்டு இருக்கிற திமுக அரசாங்கம் போல் இல்லாமல் பேரை போடாமல் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண தெரியாமல் பல திட்டங்கள் இருக்குது சார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே இது ஒரு ஐடியாலஜி ஆயிடுச்சு. என்ன, சிறுபான்மையினருக்கு யார் பாதுகாவலர்? திமுக, ரைட்டா? இது யார் கேட்டாலும் ஏதோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி ஆன்சர் கொடுத்துட்றோம். ஆனால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் உருவாவதற்கு முன்பு அவங்க கொடுத்த வாக்குறுதி என்னென்னா, இஸ்லாமிய கைதிகளை வந்து நாங்கள் வெளியிடுவோம். அவங்க ரொம்ப வருஷமாக உள்ளே நசுங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பல நேரங்களில் அவங்க ஒரு ஆயுள் தண்டனை முடிந்தும் நீட்டிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களால வெளியில் விடணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஒருத்தன் வெளியில் வரல சார். அப்புறம் இவங்க என்ன இஸ்லாமியர்களுக்காக பாடுபடுறாங்க? அதே மாதிரி இன்றைக்கி நீங்களும் நானும், நீங்கள் பொட்டு வச்சுருக்கீங்க, நானும் வந்து ஒரு இந்து, நீங்களும் நானும் ஒரு முருகன் சிலையை எடுத்துக்கொண்டு போய் மெரினா பீச்சில் வந்து சாமி கும்பிடலாம். நீங்களும் நானும் ஒரு ஒரு விநாயகர் சிலை எடுத்துக்கொண்டு போய் மெரினா பீச்சில் கரைக்கலாம். ஆனால் ஒரு 4 இஸ்லாமிய சகோதரர்கள் சேர்ந்து மெரினா பீச்சில் போய் துவா பண்ணணுமானா பண்ண முடியாது. இதுதான் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய உண்மை முகம். ஆனால் இது யாருக்கு தெரியுது? யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி மெரினா பீச்சில் போய் துவா பண்ணக்கூடாது இவங்க. ஸோ இது என்ன, திமுக பாதுகாக்குது. திமுக என்ன பண்ணியிருக்கு? திமுகவினுடைய தலைவர்களான கலைஞராக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே சுற்றி அந்த 1000 விளக்கு, சேப்பாக்கம், ட்ரிப்ளிகன் இதுதான் அவங்களோட தொகுதிகளாக இருக்கும். இல்லை இதை வச்சு தான் அவங்க ஸ்டெபிளைஸ் ஆகிருப்பாங்க. காரணம் அதில் இருக்கிறது பூரா இஸ்லாமிய ஓட்டை சுரண்டி பிழைச்சி வந்தவங்க தான் இன்றைக்கி இவங்கெல்லாம். வேடச்சந்திரனுடைய முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் பரமசிவன் அவர்கள் சொல்கிறாரு, முதல்லலாம் ஒரு இஸ்லாமிய பண்டிகைனா எங்களுக்கு அட்லீஸ்ட் வாழ்த்து சொல்லுவாங்க, வீட்டுக்கு பிரியாணி வரும். இன்றைக்கி நாங்கள் பாஜக கூட கூட்டணியில் இருக்கோன்றதுக்காண்டி எங்களை கண்டுக்க மாட்டாங்க, எங்களை என்ன மதிக்க கூட மாட்டாங்க. இந்த அரசாங்கம், அம்மா அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு பண்ணிச்சு தெரியுமா? அதெல்லாம் இன்றைக்கி யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வெம்புறாரு. உண்மை தான். இன்றைக்கி மக்கள் இதை புரிஞ்சு பல ஹிஸ்ட்ரிஸை, பழைய நடந்த சம்பவங்களை தெரிஞ்சவங்ககிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி இந்த தடவை வாக்களிக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். ஆமாம். இப்போ சார் திமுக ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆட்சியில் வந்து ரவுடிசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஆட்சியாளர்கள் ஆட்சி பண்ணுறாங்களா இல்லை ரவுடிகள் ஆட்சி பண்ணுறாங்களான்ற அளவுக்கு ரொம்ப காம்படிஷனாக போயிட்டுருக்கும். அதே சமயம் ஜெயலலிதா அவர்கள், அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் திடீர்னு என்கவுண்டர் நடக்கும், மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு இருக்கும். இது எப்படி பார்க்குறீங்க? இப்போதைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, ரவுடின்னு வந்துட்டாலே நம்ம செட்டில் ஆயிரம் லைஃப்பில் அந்த மாதிரி தாட் வந்துருச்சுல்ல, அது எப்படி? வீரப்பன் முதற்கொண்டு எல்லாருமே பிடிச்சதாம்மா. அதெல்லாம் திமுக சார், திமுக அரசாங்கம் 5 வருடங்களுக்கு ஒரு முறை அப்புறப்படுத்தப்படுகிறது. காரணம் என்ன? இப்போது நாங்கள் தான் திராவிடம், நாங்கள் தான் தமிழ்நாட்டையே பாதுகாத்தோன்னு சொல்கிறாங்களே, 5 வருடத்துக்கு மேலே அவங்களால ஏன் இருக்க முடியல? இது ஒரு பேசிக் தாட் தானே. ஏன் முடியல அப்படின்னா அந்த 5 வருஷமே போதும் ஆயிடுது மக்களுக்கு. நீங்கள் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது 3 முறை அடுத்தடுத்து ஆட்சிக்கு வராங்க.
77 வராங்க, 80 வராங்க, 84 வராங்க, ஐயா 87 இறந்து போகிறாரு. இறந்து போகிறதுக்கப்புறம் அது வேறு. அதே மாதிரி ஏறக்குறைய 2011 2021 வரை 2 முறை அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. இது எதுக்கு திமுக அவருடைய ஸ்டாலின் அவர்களாலும் சரி, அதற்கு முன்னாடி இருந்த கருணாநிதி, குறிப்பாக கருணாநிதி அவர்களால் ஏன் பண்ண முடியல? காரணம் என்னென்னா அவர்களுடைய ரவுடிசம் தான், அவருடைய கட்ட பஞ்சாயத்து, அவருடைய அது என்னென்னா கம்ப்ளீட்டாக வந்து ஊழல் திளைக்கும் அந்த அரசாங்கம். அது விஞ்ஞான ஊழலுக்குன்னு பேர் போனது அவங்க தானே. ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த 5 வருடம் நம்மளால் அடுத்த 20 வருஷத்துக்கு ஆட்சியில் இல்லைனாலும் நம்மளால் வாழ்கிறதுக்கான வழி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலாக அந்த திருட்டை ஒரு அரங்கேற்றுவதற்கான அந்த கால நேரம் தான் அந்த 5 வருடம். அதில் எந்த மாற்றம். அந்த கால நேரத்தில் அவங்களுக்கு தேவையானங்களை வளர்த்துக்கிட்டு, அவங்க குடும்பங்களுக்கு தேவையானதை பெருக்கிக்கிட்டு இப்படி தான் இருந்திருக்காங்க. இது மக்களுக்கே தெரியும். ஆனாலும் அதிமுக மேலே ஒரு வெறுப்பு. அதாவது இது எனி சிட்டிங் கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் சார். ஸோ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கும்பொழுது சரி மாற்றுவோம் சார், ஒரு நாளைக்கு ஒன்று நடக்கும். இப்படி 10 வருஷமாக அதை அப்படியே அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும்பொழுது ஒரு வெறுப்பு வரும். நமக்கு ஒரு சரி மாற்றி விடுவோம் அப்படின்னு. அப்படித்தான் திமுக இது வரைக்கும் உள்ளே வந்திருக்கு. அதனால் வந்து திமுகவை விரும்பிலாம் இது வரைக்கும் மக்கள் உள்ளே வர வச்சதே கிடையாது. அந்த வரலாறே கிடையாது. திமுக வந்தால் என்ன நடக்கும்னு மக்களுக்கே தெரியும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, திமுக வந்தால் அராஜகம் ரவுடிசமும் இருக்கும். அம்மா அவர்கள் வந்து அயோத்திக்கு வீரமணிலேருந்து நீங்கள் வெங்கடேச மணியார்லேருந்து யாரை எடுத்துக்கோங்க, அவர் தடி எடுத்து ஆடினா அப்படின்னாலே அவன் முடிஞ்சான். அதுக்கு ஒரு எப்பிட்டோம் தானே வீரப்பனை எவனாலையும் முடியல. நீங்கள் கர்நாடகாலேருந்து தேடினாங்க, கேரளாலேருந்து கொஞ்ச நாள் தேடினாங்க, இங்கே கலைஞர் அளவீசி தேடினார், எத்தனையோ பேர் அனுப்பி பார்த்தாரு, எவனை அனுப்பினாலும் எல்லாரையும் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அம்மா அவர்கள் தானே பண்ணாங்க. ஸோ சாதனைக்குன்னே பேர் போன ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி. அதே நேரத்தில் வந்து சட்ட ஒழுங்குக்குன்னு பேர் போன ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பின் உச்சம். அதெல்லாம் டிஎம்கேல கட்சியில் இருக்கவனே பாதி பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வ செயல்னு விழுப்புரத்தில் இருந்தவனாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக அந்த ஞானசேகரா யார் இந்த சார், எல்லாவனும் கட்சியில் இருக்கவன் தானே. திமுகவில் இருக்கிறவனே காமக்கூடனா தானே இருப்பான். அப்போ அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்ய முடியும்? ஸோ இந்த கேள்விகள்லாம் வருமா இல்லை? யார் இந்த சாருக்கு இன்னும் வந்து கேள்விக்கு ஆன்சர் தெரியல. ஸோ ஒரு சில பெண்கள் பாதுகாப்பு இப்படி இருக்கும். ஊழல் மலிஞ்சு போயிருக்கும் சார். நீங்கள் 30,000 கோடிக்கு இன்னும் பதில் இருக்கா? நீங்கள் அது சொன்னது யார்? நானா நீங்களா சொன்னோம்? அவங்க கட்சியினுடைய அவங்க அரசாங்கத்தினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறார் சார், பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொல்கிறாரு. அவர் ஐடி மினிஸ்டராக மாற்றிட்டா முடிஞ்சது. அவர் சொன்னது உண்மையில் ஆயிருமா? அப்போ அந்த 30,000 அப்போ அவரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு சுவமோட்டோவாக எடுத்து உயர்நீதிமன்றமே பண்ணணுன்றானா? இப்போ என்ன 30,000 கோடி அந்த எதுக்கு சார் சொன்னீங்க? நீங்கள் சொல்லுங்கள் சார். அந்த 30,000 கோடி யார் சார்? ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறா, இதோட வேறு என்ன ப்ரூஃப் வேணும்? அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு சார். நேரு உள்ள நீங்கள் உள்ளனா, அதாவது இடி வளையத்துக்குள்ளே செந்தில் பாலாஜி இடி வளையத்துக்குள்ளே, நீங்கள் பொன்முடி இடி வளையத்துக்கு, எல்லாருமே 9 அமைச்சர்கள் இடி வளையத்துக்குள்ளே இருக்காங்க. இதை விட கேவலமான அரசாங்கம் வேறு என்ன அரசாங்கம் இருக்க முடியும்? அதனால் வந்து இங்கே சட்ட ஒழுங்குன்றது எப்பயுமே பிரச்சனையில் தான் இருந்திருக்கு. திமுக அரசாங்கம் இருக்கும்பொழுது, அதிமுக அரசாங்கம் வரும்பொழுதுலாம் அந்த பேட்ச் ஒர்க் தான் அவங்க அதில் 2-3 வருஷம் போயிடும். இவங்க பண்ண பிரச்சனையை பூரா அதானே சொல்கிறேன். இதுவரைக்கும் 1947 ஓமந்தூரார் காலத்தில் இருந்தே மொத்தமாக 2021 எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பை ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் 4.5 லட்சம் கோடி கடன் இருந்தது. இந்த 5 வருஷத்தில் 9 லட்சம் கோடியாக மாற்றிருக்காங்க. என்ன நடந்தது? அப்படி தமிழ்நாட்டில் கொளிச்சிருச்சா? செல்வ செழிப்போடு நம்மளாம் ஆகிட்டோமா? ஒன்றுமே ஆகலை. அப்போ 5 வருஷத்துக்குள்ள 5 லட்சம் கோடி. மொத்தமாக எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 60-70 வருஷத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் 4.5 லட்சம் கோடி. இப்போ 5 வருஷத்தில் எக்ஸ்ட்ரா 5 லட்சம் கோடியை போட்டு 9 லட்சம் கோடியாக மாற்றிட்டாங்க. இப்போ அடுத்து அதிமுக வந்து இது ஃபுல்லாக பேட்ச் ஒர்க் தான் பண்ணும். இந்த கடனை திருப்பி கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அதிமுக அரசாங்கத்தில் அப்பப்போ பேச்சு வரும் தெரியுமா? ஆனால் இந்த திமுக அரசாங்கம் வரும்பொழுது என்னைக்காவது கடன் நாங்கள் திருப்பி கட்டுறோம்னு பேச்சுவார்த்தை வந்திருக்கு? வரவே வராது. இதை ஒன்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமாம்.